நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி சுந்தரபாண்டியன் அவர்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 3ஆம் நாள் கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் திருக்குறள் வாசித்து சபையை தொடக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். பட்ஜெட் திட்ட மதிப்பீடு 13,600 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்ற திருக்குறளை வாசித்து தனது 5வது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையை துவக்கினார். முதலில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதல் மற்றும் கனிவான ஆதரவிற்கு தமது நன்றியை அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஒத்துழைப்பாலும் ஒருங்கிணைந்த முயற்சிகளாலும் பல்வேறு வளர்ச்சி சமூக நல திட்டங்களை கடந்த 4 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக செயல்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், ஏழை எளியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, சமச்சீரான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். 2025-26 நிதியாண்டில் பட்ஜெட் திட்ட மதிப்பீடு 13,600 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் அரசின் சொந்த வருவாய் 7,641.40 கோடி ரூபாய் என்றும் பேரிடர் நிவாரண நிதியும் சேர்த்து மத்திய அரசு நிதி உதவி 3,432.18 கோடி ரூபாய் எனவும் கூறினார். மத்திய சாலை நிதி 25 கோடி ரூபாய், மத்திய அரசு திட்டங்களின் கீழ் வழங்கும் நிதி 400 கோடி ரூபாய், நிதி பற்றாக்குறையை ஈடுகட்டும் வகையில் கடன் பெறுவதையும் சேர்த்து 2,101.42 கோடி ரூபாய் கடன் பெற மத்திய அரசு அனுமதித்துள்ளதாகவும், பட்ஜெட்டின் 13,600 கோடி ரூபாயில் 11,624.72 கோடி ரூபாய் வருவாய் செலவினங்களுக்காகவும், ரூபாய் 1,975.28 கோடி ரூபாய் மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2021-22 நிதியாண்டில் மொத்த செலவினங்களில் 1.66% இருந்த மூலதன செலவினம் நடப்பு நிதியாண்டில் 9.80% அதிகரித்துள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், மகளிருக்கு 1,458 கோடி ரூபாயும், இளையோருக்கு 613 கோடி ரூபாயும், பசுமைக்கு 689 கோடி ரூபாயும் என மொத்தம் 2,760 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கோடிட்டு காட்டினார். அரசின் நிதி ஆதாரங்களில் பெரும்பகுதி சம்பளம், ஓய்வூதியம், கடன், வட்டி செலுத்துதல் உட்பட முக்கிய செலவினங்களுக்கு செலவிடப்படுகிறது. நடப்பு பட்ஜெட்டில் 2,650 கோடி ரூபாய் சம்பளத்திற்காகவும், 1,566 கோடி ரூபாய் ஓய்வூதியத்திற்காகவும், 1,867 கோடி ரூபாய் கடன், வட்டி செலுத்தவும், 2,546 கோடி ரூபாய் மின்சாரம் வாங்கவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த 2015 முதல் 2021 ஆண்டுகளுக்கான தமிழ் மாமணி விருதுகள் வழங்கப்படும். புதிதாக சொற்பொழிவாளர், புகைப்படம், திரைப்படம், ஆவணப்படம் ஆகிய துறைகளுக்கும் கலைமாமணி விருது வரும் நிதியாண்டு முதல் தரப்படும் என்றும், மதிய உணவு திட்டத்தில் வாரம் 3 நாட்களுக்கு தரப்படும் முட்டை வரும் கல்வியாண்டு முதல் அனைத்து பள்ளி நாட்களிலும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருக்கோயில்களில் ஒரு கால பூஜைக்காக தற்போது தரப்படும் நிதியுதவி ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றார். அரசின் முக்கிய நலத்திட்டங்களான இலவச அரிசி, விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம், முதியோர் ஓய்வூதியம், குடும்பத் தலைவிகளுக்கு நிதியுதவி, சிலிண்டர் மானியம் உட்பட பிற நலத்திட்டங்களுக்கு 2,110 கோடி ரூபாய், அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு 532 கோடி ரூபாயும், பொதுத்துறை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மானிய கொடையாக 1,148 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர், தமது அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனை பேண தற்போது நடைமுறையில் உள்ள நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தும் என்றார். அரசின் எந்தவிதமான மாத உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1,000 வழங்கப்பட்டு வருவதாகவும், இது குடும்ப தலைவிகளின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக உள்ளதாகவும் தெரிவித்தார்.
எனவே அரசு 2025-26 நிதியாண்டு முதல் உதவித்தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கும் என அறிவித்தார். அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் ஓய்வூதியம் பெறும் அனைத்து பிரிவினருக்கும் 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வருவாய், உள்துறை, கல்வி, வேளாண் துறை, சுகாதாரம், மின்சாரம், கலை, பண்பாடு உட்பட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள துணை தாசில்தார், கிராம நிர்வாக அதிகாரி, துணை காவல் ஆய்வாளர், கிராம உதவியாளர், கடலோர ஊர்காவல் படையினர், விரிவுரையாளர், பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர், வேளாண் அதிகாரி, இளநிலை எழுத்தர், மேல்நிலை எழுத்தர், இளநிலை நூலக தகவல் உதவியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார உதவியாளர், மகப்பேறு உதவியாளர், இசிஜி டெக்னீஷியன் உட்பட 2298 பணியிடங்கள் நடப்பு நிதியாண்டில் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். தாய் அல்லது தந்தையை இழந்து வாடும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை உயர்த்தப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு ரங்கசாமி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 2000 ரூபாயும், 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை 3000 ரூபாயும், 11ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 4000 ரூபாயும் உதவித்தொகை மாதந்தோறும் வழங்கப்படும் என்றார். ரோடியர், சுதேசி, பாரதி, பாப்ஸ்கோ, பாசிக் ஆகியவற்றில் நிலுவையில் உள்ள சம்பளம், கடன்களை திருப்பி செலுத்த நடப்பு நிதியாண்டில் 88 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு சார்பு மருத்துவ கல்வி நிறுவனங்கள், வேளாண் கல்லூரி, கால்நடை கல்லூரி, அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி நிலுவை சம்பளத்துக்கு கூடுதலாக 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், புதுவை விருந்தினர் மாளிகையை விரிவாக்கம் செய்ய டெல்லி வளர்ச்சி கழகத்திடம் நிலம் பெற 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் புதுவை மாநிலத்தில் வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும், தென்னை விவசாயிகளுக்கும் பிரீமியம் தொகையை அரசே செலுத்தும், விவசாய தொழிலாளர்கள் நல சங்கத்தில் பதிவு செய்த அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணமாக ஆண்டுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும், புதுவையில் 3 லட்சம் மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது, பால் உற்பத்தியை பெருக்க 1500 பேருக்கு 50% மானியத்தில் கறவை பசு வழங்கப்படும், 10,000 கறவை பசுக்களுக்கு 85% அரசு மானியத்துடன் காப்பீடு செய்யப்படும், காரைக்கால் அம்மையார் பெயரில் கலை பண்பாட்டுத்துறையில் விருதுகள் வழங்கப்படும், காரைக்காலில் அருங்காட்சியகம், கலையரங்கம் கட்டப்படும், காரைக்கால் நேரு நகரில் நூலகத்துடன் கூடிய தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும், புதுவை மாநிலத்தில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தற்போது வழங்கப்படும் இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமை இலவசமாக வழங்கப்படும், லிங்காரெட்டிப்பாளையத்தில் உள்ள புதுவை கூட்டுறவு சர்க்கரை ஆலை தனியார் பங்களிப்புடன் மீண்டும் இயக்கப்படும், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 2 கோடியிலிருந்து ரூபாய் 3 கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். கிழக்கு கடற்கரை சாலையில் அமைக்கப்படும் புதிய பேருந்து நிலையத்திற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பேருந்து நிலையம் என பெயர் சூட்டப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், இதற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 23 கோடி ரூபாயில் பெரிய வாய்க்கால் புனரமைப்பு, 55 கோடி ரூபாயில் கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம், பான்சியானோ பள்ளி 9 கோடி ரூபாயில் பழமை மாறாமல் புனரமைக்கப்படும் எனவும், நகர பகுதியில் பாதாள சாக்கடை 52 கோடி ரூபாயில் மறுசீரமைக்கப்படும், 100 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் பணிகள் வரும் நிதியாண்டில் முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனிடையே சுகாதாரத்துறை தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெளியிட்ட போது சுயேட்சை எம்எல்ஏ திரு PR சிவா, காரைக்கால் சுகாதாரத்துறைக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என கூறி வெளிநடப்பு செய்தார். சட்டசபையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்து தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது அரசின் முக்கிய கடமை என்றும், இதை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் வெளிப்படையான நிர்வாகம் மூலம் அனைத்து பிரிவினரும் பயன்படும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தி வருவதாக கூறினார். அதன் மூலம் மாநில சமூக பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்றார்.
மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தனிநபர் வருமானம் உயர்ந்து பொருளாதார முன்னேற்றமடைய உள்கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் குறிப்பிட்டார். நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் அதே வேளையில் மாநில நிதி பற்றாக்குறை, மொத்த உற்பத்தி மதிப்பில் நிலுவையில் உள்ள மொத்த கடன் விகிதம் ஆகியவை அனுமதிக்கப்பட்ட அளவிற்குள் உள்ளதாகவும், நிதிநிலையை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சியடைய அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது என்றும் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை பேரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்து அவரது உரையை முடித்துக் கொண்டார். காலை 9:31 பட்ஜெட் தாக்கல் செய்ய தொடங்கிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி 10:44 மணிக்கு தனது பட்ஜெட் உரையை முடித்தார். மொத்தமாக அவர் 1 மணி நேரம் 13 நிமிடம் பட்ஜெட் உரையை வாசித்தார். முதலமைச்சரின் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும் என அறிவித்து அதுவரை அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்தார். நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் பத்திரிகையாளர் ஆனந்தி சுந்தரபாண்டியன் அவர்கள். வாசித்தவர் நாராயணசாமி அவர்கள்.